இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாடல் விநாயகரே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்க. இந்த விநாயகர் பாருங்களேன், ஒரு பக்கம் சிவனப்பா பார்வதி அம்மாவோட முகம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காளை அல்டிமேட்டுங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்பில் சரஸ்வதி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. ஸோ விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா தும்பிக்கை சுருட்டி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன், 5 தலை நாகம்ங்க, செம்மையாக இருக்குது. ஃபேஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கோம். இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஆர்னி ரோட்டில் டிஎம்பி பேங்க்குக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 அடியிலிருந்து 14 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைலாம் இருக்குங்க. இப்போ புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கூட உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷனை பின் பண்ணுறேன். இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க, கலைஞர் ஒர்க்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படியே இந்த விநாயகர் பார்க்கலாம். வாவ், சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா யானையோட தும்பிக்கை வந்து பிடிச்சிட்டு இருக்காரு, கால் வந்து தலைமையில் வச்சுருக்காரு, யானையோட இது மேலே தலைமையில். மேலே பாருங்கள் கிருஷ்ணர் இருக்கார், பேக் ட்ராப்பில் வந்து செம்மையாக இருக்கார் பார்த்தீங்களா. கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பூ மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைனு, வேறு லெவலில் இருக்குது. கலைஞர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே அன்னப்பறவை வேறு லெவலில் இருக்குது. இந்த அன்னப்பறவையை வந்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. கலைஞர் ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்கார். ஒரு பக்கம் அனுமான், ஒரு பக்கம் வேடன் தான் நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த இது மேலம் வந்து வாசிக்கிறார், முரசு வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கிற மாதிரி இருக்கார் பாருங்கள், அந்த மொமெண்ட்டில் காட்டுறாங்க. ஒரு பக்கம் முரசு கால் மேலே வச்சுருக்காரு, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. கலைஞருக்குலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் முகம் இருக்குது சென்டர் வந்தோன்னா. இங்கே வந்து காளை, ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா சூலம் கோடாலி வச்சுருக்காரு. சிவனாப்போட ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்காருங்க. அந்த கலருமே அப்படியே கொடுத்துருக்காங்க, சிவனாப்போட அந்த ப்ளூ கலர் ஸ்கின் டோன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், நாகம்லாம் அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள், பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிவனாப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ருத்ரதாண்டம் ஆடுவாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு பொசிஷனில் இருக்கார். ஸோ வேறு லெவலில் இருக்கார். கீழே வந்து பார்த்திங்கன்னா நந்தி, ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சுருக்காருங்க, செம்மையாக இருக்கார். பாருங்களேன், சிவனை பார்க்கலாம் ஒரிஜினாலிட்டியாக கலர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கலர் ஒர்க்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நந்தி பகவான், ஸோ வேறு லெவலில் இருக்கார் பார்த்திங்களா. இந்த சைடில் அருமையாக இருக்காங்க. இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒர்க்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து. இங்கே பாருங்கள் சின்ன மாடல் விநாயகர், ஸோ அவரோட நண்பன் மேலே வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க, பார்த்துருப்போம். ஸோ இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டா இது வச்சுருக்காரு, 4 கையோடு இருக்காருங்க, செம்மையாக இருக்கார். இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 6 கையோடு இருக்காருங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்காருங்க. அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், நம்ம அங்கே பார்த்துலையும் அதே மாடல் விநாயகர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் யானை தலை இருக்குது, கை வச்சுருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காண்டாம் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா, காண்டாம் இருக்குது மேலே தான் கால் வச்சுருக்காருங்க. பூ பாருங்கள் கையில், செம்மையாக இருக்காருங்க. கலை நுக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. அதாவது அன்னப்பறவை மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கார். ஒரு நண்பன் இருக்கார். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவைக்கெலாம் அழகாக கொடுத்துருக்காங்க. கலைஞர் ஒர்க்லாம் சால்வைக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஒர்க்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் விநாயகர் தான், பட் கலைஞர் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும். மலை மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. இங்கே பாருங்கள் காளமாடு, ஒரு பக்கம் சூலம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரிங்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. இந்த விநாயகர் மாடலே வந்து செம்மையாக இருக்கு இல்லையா. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்கார். அதாவது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்புறம் மேலே தான் உட்காந்துருக்காரு, அமர்ந்திருக்காங்க. ஸோ அன்னப்புறம் அமர்ந்திருக்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அமர்ந்திருக்காங்க. செம்மையாக இருக்க கலைஞர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சிங்கத்துக்குலாம் நல்லா அழகாக கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்க பாருங்கள். தும்பிக்கைக்காக இருக்கட்டும், அந்த கண்ணுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வச்சுருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர். இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலரில் செம்மையாக இருக்குது. அந்த ஹேருக்கு வந்து பிளாக் கலர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதாவது தாமரை பூ மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் நந்தி பகவான், செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து. இந்த மாடல் விநாயகர் பார்த்துருப்போம். ஸோ மலை மேலே தான் அமர்ந்திருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் காளை மாடு, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சேம் மாடல் தான், கலைஞர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன், ஓ செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஸோ 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை கண்ணுக்குட்டி. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது, வேறு லெவலுக்கு பாருங்கள். கலைஞர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குங்க.
ஓ, இந்த விநாயகர் பாருங்கள் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது மயில் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. சில்வர் கலரில் செம்மையாக இருக்குது. அந்த பென்சில் கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. அது கூட கலரில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் அண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த மாடல் விநாயகரே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்க. ஸோ அதாவது மேலே பேக் ட்ராப்பில் இந்த கிரீடு தண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த மீனோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த பக்கம் மீன் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மீன் இருக்குது. அந்த மீனுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ப்ளூ கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் கொடுத்துருக்காங்க, பிங்க் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடாலி அந்த இது வச்சுருக்காருங்க. செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். அந்த ஷேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலு. அப்படியே இந்த விநாயகர் மாடலும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த விநாயகர் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஸோ இந்த விநாயகர் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தாங்க, நம்ம பார்த்துல அதே மாடல் விநாயகர் தான். பட் அந்த மீனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருக்குது பார்க்க வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க பார்க்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ சில்வர் கலரில் இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ தாமரைப்பூ மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஸோ ஒரு பக்கம் நந்தி பகவான் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரோவில் பார்க்கலாம். இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ சின்ன விநாயகர் தான். ஸோ கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வாகனத்தமிழே இருப்பாங்க, ஒவ்வொரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், செம்மையாக இருக்கு இல்லையா. அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்கிற இந்த விநாயகர் மாடலே வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கார். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காரு, ஒரு பக்கம் யானை. ஸோ வேறு லெவலில் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. வாவ், இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்வதி அம்மா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, ஸ்கின் டோன் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் முகம், சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான். ஸோ வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது நிலா மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலை இருக்குது ஒரு பக்கம். ஸோ கையில் லட்டு வச்சுருக்காரு. செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் அன்னப்பறவை மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்தோம் இல்லையா, சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குங்க ஒரு பக்கம் வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு பார்த்திங்கன்னா கலைமுக்கெலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை வண்டி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை வாகனத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு, வண்டி மேலே. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ஸ்கின் டோன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலைமுக்கெலாம். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது பூ மேலே தாங்க. ஸோ அதாவது சிம்மாசனம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ காலை மேலே தாங்க வந்துட்டுனா அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூங்க பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலில். ஸ்கின் டோன்லாம் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க் எல்லாமே. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சிவனப்போட முகம். ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா வில்லு வச்சுருக்காரு பார்த்தீங்களா, கையில் வில்லு வச்சுருக்காரு, சிவனப்பா இருக்காருங்க. இந்த சைடில் வந்து நின்றுட்டுருக்காரு, செம்மையாக இருக்குங்க. இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான். இந்த விநாயகர் வேஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இந்த விநாயகர் மாடலே வந்து செம்மையாக இருக்குங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ அன்னப்பறவை மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு. சிம்மாசனம் இருக்குது இல்லையா, பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் வந்து. கலைஞருக்குலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ஸோ அன்னப்பறவை மேலே தான் அமர்ந்திருக்காங்க, கால் மேல் கால் போட்டு வேறு லெவலில் இருக்குது. வாவ், இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், மயில் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. மயில் தோகையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பறந்துருக்கு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள் மயில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க கலைஞருக்கு எல்லாமே வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது வண்டி மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் சிங்கம் வண்டி மேலே தான், ஒரு பக்கம் பாருங்கள் கையில் வால் வச்சுருக்காரு, சூளம். செம்மையாக இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான். ஸோ வேறு லெவலில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் எல்லாமே. இந்த விநாயகர் சின்ன விநாயகர் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காருங்க, செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலும். இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், டிராகன் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதே தான் சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ டிராகன் மேலே அமர்ந்திருக்காங்க, கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், மயில் மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஸோ அந்த நிலா அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது இல்லையா. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அல்டிமேட்டுங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்பில் சரஸ்வதி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. ஸோ விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை சுருட்டி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தும்பிக்கையாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இரண்டு பக்கம் சிங்கத்தை தடவி விட்டுற மாதிரி இருக்குது, சாந்தப்படுத்துகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த விநாயகர் மாடலே செம்மையாக இருக்கு இல்லையா. இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன், அதாவது காலை மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்க அற்புதமாக இருக்குங்க, செம்மையாக இருக்கார் இல்லையா. அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள்,
இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அமர்ந்திருக்காரு. அதாவது எப்படின்னா மாடு மேலே தான் அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் மாடல். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவைங்க, இங்கே பார்த்திங்கன்னா நாகம், இதெல்லாம் கலைநூறுக்கில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், சிவனப்பா லிங்கம். ஸோ லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மடி மேலே வச்சுருக்காரு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க. சூளம்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ஒரு பக்கம் சிங்கம் முகம், இன்னொரு பக்கம் அனுமான முகம், சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு. வேறு லெவலில் இருக்கார். கலர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்களேன், ஒரு பக்கம் சிவனப்பா பார்வதி அம்மாவோட முகம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்காரு, சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் சைடில் மயில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது ஒரு பக்கம் குதிரை, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை, சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காருங்க. செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். இப்போ பார்த்தலையே அதே தான், சிவனப்பட முகம் இருக்கும், சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தான் இந்த விநாயகர் அமர்ந்திருக்காருங்க. கலர் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது அன்னப்பறவை வண்டி மேலே தான் அமர்ந்திருக்காரு. இந்த மாடல் பார்த்தோம் அதே சேம் மாடலில் கலர் ஒர்க் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன், 5 தலை நாகம்ங்க, செம்மையாக இருக்குது. ஃபேஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. நாகமே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பார்க்கவே இந்த அல்டிமேட்டாக இருக்குது. அந்த ஷேடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாகத்துக்கு உள்ளே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நாகமோட அந்த இது இருக்குல்ல உடம்பு, அந்த உடம்பை சுற்றி 3 சுற்றி சுற்றி இருக்க பாருங்க, அது மேலே தான் விநாயகர் அமர்ந்திருக்காருங்க. இங்கே பாருங்க கால் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்குங்க. இந்த விநாயகர் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குது. ஸோ லிங்கத்து மேலே தான் கை வச்சிருக்காரு விநாயகர். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடலே வந்து லிங்கம் இருக்குது பார்த்திங்களா, நாகம் சுற்றிக்கிட்டு. இந்த விநாயகர் நம்ம பார்த்துருப்போம், அதே சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலை ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுங்க. இந்த விநாயகர் பாருங்கள், ஸோ லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டி மேலே வச்சுருக்காருங்க, அப்படியே கையில் அணைச்சிட்டு அப்பாவை அணைச்சிட்டு இருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் மாடலே வந்து செம்மையாக இருக்குங்க. சேம் மாடல் விநாயகர் தான், பட் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், இந்த மாடல் விநாயகர் பார்த்துருப்போம். சிவனப்பா அந்த ருத்ரதாண்டவம் ஆடுற இல்லையா, அந்த ஃபோர்ஸில் இருக்காருங்க. செம்ம பஞ்சாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன். கையில் ஒரு பக்கம் நந்தி பகவான், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வண்டி மேலே தான் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குங்க. சிம்மாசனத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் முகம் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது இல்லையா. இந்த விநாயகர் பாருங்கள், அதாவது குதிரை மேலே தான், குதிரை ஒரு பக்கம் சிங்கம் வந்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், வேஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் வச்சுருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்கிற இந்த விநாயகர் மாடலில் சிங்கம் முகம் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், நந்தி பகவான். ஸோ நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது. சிங்கத்து மேலே கால் வச்சுருக்காரு, சிங்கத்தோட தலை மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், ஐயா செம்மங்க. ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் கூடவே இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அவங்களோட ஃபேமிலியே விநாயகர் கூட இருக்காருங்க. ஒரு பக்கம் சிவனப்போட முகம், ரைட் சைடில் பார்வதி அம்மாவோட முகம், மடி மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் முருகர். ஸோ அல்டிமேட்டாக இருக்கார் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கார் முருகர். அவரோட வாகனத்து மேலே அமர்ந்திருக்காரு, விநாயகர் அணைச்சிருக்காருங்க. செம்மையாக இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், கலை ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. தாமரப்பு மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் நம்ம பார்த்துருப்போம், செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் விநாயகர் தான். ஸோ இங்கே பாருங்கள், அவரோட தம்பி மட்டும் கூட இருப்பாருங்க, வாகனத்தோடு இருப்பார் பாருங்கள் முருகர் வந்து. இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸ்கின் டோன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சிவனப்பா பார்வதி அம்மா, சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பன் எலி. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த விநாயகர் ஸ்கின் டோன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலர் ஒர்க்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு. ஒரு கையில் சூரம் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நந்தி பகவான் இருக்கார் சைடில் வந்து, ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. சேம் மாடல் பார்த்தோம், அதே சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், கத்திரிப்பு கலர், இந்த வேஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் கலரிங் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து செம்மையாக இருக்குது பார்த்திங்களா. இங்கே பாருங்கள், சிவனப்பா பார்வதி அம்மா, சேம் மாடல் விநாயகர் தாங்க. ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனுக்குலாம். இந்த மாடல் பாருங்கள், அவரோட தம்பி முருகர். இங்கே பாருங்கள், அவரோட நண்பன் கீழே இருக்கார். சிங்கம் முகம் இருக்குது பார்த்திங்களா, சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு, தாமரப்பூ மேலே. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், ஃபேமிலி, ஒரு ஓவரால் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒன்றா இருக்காங்க. விநாயகரோட தாமரப்பூ மேலே அமர்ந்திருக்காங்க பாருங்கள். கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் மாடல் விநாயகர் தான்.
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சேம் மாடல் இதை பார்த்தோம் இல்லையா, அதே தாங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே தான் சேம். கலர் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் எல்லாமே வந்து ஓவராலாக ஃபுல்லாகவே அழகாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் எல்லாமே. இங்கே இருக்கிற விநாயகர் பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காரு. ஸோ சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது கருடர் மாதிரி தான் அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்குது. அதோட இறகு வந்து பார்த்திங்கன்னா பறந்துருக்கு பார்த்திங்களா, வேறு லெவலில் இருக்குது. இதோட இறகு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் மாடலில் வந்து. ஸோ நம்ம அப்படியே அங்கே இருக்க விநாயகர் பார்க்கலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதே சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். ஸோ லிங்கம் இருக்குது, விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குபேரர் இருக்கார் பாருங்கள், தெரியுதுங்களா, குபேரர் இருக்கார், செம்மையாக இருக்கு இல்லையா. அந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது தாமரப்பூ மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. அந்த மாடல் விநாயகரே வந்து தாமரப்பூ மேலே அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வேறு லெவலில் இருக்கார்ல இந்த விநாயகர் மாடல் எல்லாமே. ஸோ இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். விநாயகர் சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்குலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா அது காரணம் வந்து ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்தபதியை கூப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை நுணுக்கமாக செய்கிறோன்னா. கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஜனங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்கோண்ணா. ஓகேண்ணா. நம்மக்கிட்ட எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி இருக்குது விநாயகர் சிலைலாம் இருக்குண்ணா? 6 அடியிலேருந்து 14 அடி வரைக்கும் இருக்குண்ணா. ஓகே 6 அடியிலேருந்து 14 வரைக்கும். ஸோ பாம்பே விநாயகர்லாம் நம்ம கிட்ட பண்ணுறீங்களா? அவைலபிள்ண்ணா. அதுவுமே எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி? 6 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் இருக்குது. 6 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் வந்து இந்த இடம் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் சொல்லிவிடுங்கண்ணா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஆர்னி ரோட்டில் இருந்து சர்ச் இருக்கும், புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு ஆப்போசிட்டில் டிஎம்பி பேங்க்குக்கு பேக் சைடில் இருக்குண்ணா. ஓகே. ஸோ புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு? ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா. புக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குண்ணா. ஓகேண்ணா, நன்றிண்ணா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவங்ககிட்ட பாருங்கள் நிறைய மாடல் விநாயகர் சிலை எல்லாமே இருக்காங்க. கலைஞர் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான மாடலில் விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், அவங்க கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷனை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.